வெப் சீரிஸில் வெற்றி ஃபேன் செம்ம ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசார்ட்டில் உள்ள கிச்சனில் திடீர்னு ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒன்று ஆகி பல்பெல்லாம் அப்படி வெடிச்சு செதறுது. அது செதறினோடனே நெடுமாறன் வந்து மை கிச்சன் சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாகி அதை போய் பிடிக்கலாம் போகிறாரு. அந்த டைமில் வந்துட்டு அவரை சேஃபாக ஷெஃப் ஜான் வந்து நெடுமாறன் அந்த இடத்துலேருந்து சேஃப் பண்ணி பிடிக்கிறாரு. அப்போ வந்து எலக்ட்ரிஷியன் வராங்க. எலக்ட்ரிஷியன் வந்தோடனே என்ன பிரச்சனையாச்சு, எதனால் எப்படி ஆச்சு ரிசார்ட் கிச்சனில் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி மெயின் போர்டு வந்து ஃபுல்லாக ஓவர்லோட் ஆகிருக்கு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பிரியா பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இனி வந்து எல்லாமே சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்போது கேட்கும்போது மினிமம் ஒரு 5 to 6 days ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து மினிஸ்டர் ஃபேமிலி வந்து ரெசார்ட்க்கு வராங்க போல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ரகுபதி சார் வந்து அவசரமாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படியும் ரெசார்ட்டோட கிச்சன் வந்து ரன் ஆகணும், ஸோ நீங்கள் எல்லாருமே பேண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு வந்து நெடுமாறனும் சொல்கிறாரு, நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், இந்த கிச்சன் வந்து ரன் ஆகியே ஆகணும், அதனால பேண்ட்ரியில் போய்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ விக்கி, வேணி, ஐஷு எல்லாருமே வந்துட்டு ஷெஃப் சிவா எல்லாருமே வந்துட்டு அவன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இங்கே வராங்க. எங்கன்னா பேண்ட்ரி பார்த்து வராங்க. வெட்டி வந்து கழுத்தில் கர்ச்சீஃப்லாம் போட்டுட்டு, அதாவது என்ன நான் தான் இந்த ஏரியாவில் டான், எங்கள் ஏரியாவுக்கு நீ வர அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக வெற்றி, எடிசன் அண்ட் பாண்டி வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த வார எபிசோட்ஸ் இப்படி தான் போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எபிசோட் 70க்கு அப்புறம் கண்டிப்பாக சீக்கா வந்துடுவார். அப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.